அன்பு முயற்சி சேனல் சொந்தங்களே, நான் யூடியூப்க்கு புதுசு. உங்கள் ஆதரவை எனக்கு தேவை. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்து ரொம்ப முக்கியம். காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் மனித உடல் பற்றிய கேள்வி பதில்களும் மனிதனின் மூளை பற்றிய கேள்வி பதில்கள் மற்றும் விளக்கங்களுடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மனித உடலில் மிக பெரிய உறுப்பு ஆர்கன் எது? தோல், ஸ்கின். விளக்கம்: தோல் உடலை பாதுகாக்கும் மிக பெரிய உறுப்பு. வெப்பநிலை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு பணியை செய்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு 3 மாதத்தில் போடும் வீடியோவுக்கு தவறாமல் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணும் ஒரு நபருக்கு பரிசு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் கருத்தை வரவேற்கிறேன். மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206 எலும்புகள். விளக்கம்: பிறக்கும்போது 270 எலும்புகள் இருக்கும். வளர்ச்சியில் சில ஒன்றாக இணைகின்றன. மனுஷ உடலின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம் எது? மூளை, பிரெயின். விளக்கம்: சிந்தனை, இயக்கம், உணர்வு அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. மனித இதயம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை துடிக்கும்? சுமார் 60 முதல் 100 முறை. விளக்கம்: உடலுக்கு இரத்தத்தை பம்ப் செய்து ஆக்சிஜன் வழங்குகிறது. சிவப்பு இரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசி, எங்கே உருவாகின்றன? பதில்: எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ. விளக்கம்: ஆக்சிஜன் சுமந்து உடலின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது. மனித உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? பதில்: கல்லீரல், அதாவது லிவர். விளக்கம்: நச்சுகளை நீக்குதல், செரிமானத்திற்கு உதவுதல் போன்ற பணிகள். மனித உடலில் இரத்தத்தை வடிகட்டும் உறுப்பு எது? பதில்: சிறுநீரகம், அதாவது கிட்னி. விளக்கம்: இது சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. மனித உடலில் தசைகள், அதாவது மசில்ஸ் எத்தனை இருக்கின்றன? பதில்: சுமார் 600க்கும் மேற்பட்ட தசைகள். விளக்கம்: இந்த தசைகள் உடல் இயக்கத்திற்கும் நிலைத்தன்மைக்கும் உதவுகின்றன. மனித உடலில் ஆக்சிஜன் எங்கு பரிமாறப்படுகிறது? பதில்: நுரையீரல், அதாவது லங்ஸ். விளக்கம்: சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் உடலுக்குள் செல்கிறது. மனித உடலில் மிகவும் வலிமையான தசை எது? பதில்: மாசெட்டர், அதாவது தாடை தசை. விளக்கம்: இது கடிக்கும்போது அதிக அழுத்தம் தரும் தசை. மனித உடலில் அதிகமாக உள்ள மூலப்பொருள், அதாவது எலிமெண்ட் எது? பதில்: ஆக்சிஜன். விளக்கம்: உடல் எடையின் பெரும் பகுதி ஆக்சிஜன் மூலக்கூறுகளால் ஆனது. மனித உடலில் முழுவதும் இரத்தம் சுற்ற எவ்வளவு நேரமாகும்? பதில்: சுமார் 1 நிமிடம். விளக்கம்: இதயம் இரத்தத்தை வேகமாக பம்ப் செய்கிறது. மனித கண்களில் நிறத்தை தீர்மானிப்பது எது? பதில்: ஐரிஸ், அதாவது கருவிழி. விளக்கம்: இந்த கருவிழி பகுதி கண்களின் நிறத்தை நிர்ணயிக்கிறது. மனித உடலில் மிகவும் கடினமான பகுதி எது? பதில்: பல் மின்மம், அதாவது டூத் எனாமல். விளக்கம்: எலும்புகளை விட கடினமானது. மனித மூளை எவ்வளவு சதவீத ஆக்சிஜன் பயன்படுத்துகிறது? பதில்: சுமார் 20%. விளக்கம்: மூளை அதிக ஆற்றல் தேவைப்படும் உறுப்பு. மனித உடலில் இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவு? பதில்: சுமார் 100,000 கிலோமீட்டர். விளக்கம்: பூமியை 2 முறை சுற்றும் அளவு நீளமுள்ளது. இனிமேல் மனித மூளை பற்றி பார்க்கலாம். மனித உடலில் வலி உணராத பகுதி எது? பதில்: மூளை, அதாவது பிரெயின் டிஷ்யூ. விளக்கம்: மூளையில் வலி உணரும் தன்மை இல்லை. மனித மூளை எவ்வளவு சதவீத ஆக்சிஜன் பயன்படுத்துகிறது? பதில்: சுமார் 20%. விளக்கம்: மூளை அதிக ஆற்றல் தேவைப்படும் உறுப்பு. மனித மூளையின் சராசரி எடை எவ்வளவு? பதில்: சுமார் 1.3 முதல் 1.4 கிலோ. விளக்கம்: மூளை உடல் எடையில் சிறிய பகுதி இருந்தாலும் அதிக ஆற்றல் பயன்படுத்துகிறது. மூளையின் மிக பெரிய பகுதி எது? பதில்: செரிப்ரம், அதாவது பெருமூளை. விளக்கம்: சிந்தனை, நினைவாற்றல், இயக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை நிர்வகிக்கிறது. உடல் சமநிலையை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி எது? பதில்: செரிபல்லம், அதாவது சிறுமூளை. விளக்கம்: சமநிலை மற்றும் இயக்க ஒத்திசைவை நிர்வகிக்கிறது. மூளை எந்த நரம்பு மண்டலத்தின் பகுதி? பதில்: மத்திய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். விளக்கம்:
மூளை மற்றும் முதுகெலும்பு சேர்ந்து அமைந்துள்ளது. மனித மூளையில் எத்தனை நரம்பு செல்கள், அதாவது நியூரான்ஸ் உள்ளன? பதில்: சுமார் 86 பில்லியன். விளக்கம்: இந்த நரம்புகள் தகவலை வேகமாக பரிமாற உதவுகின்றன. மூளை உடல் எடையின் எத்தனை சதவீதம்தான்? பதில்: சுமார் 2%. விளக்கம்: சிறிய எடை இருந்தாலும் அதிக ஆற்றல் பயன்படுத்துகிறது. நினைவுகளை உருவாக்க முக்கியமான மூளை பகுதி எது? பதில்: ஹிப்போகாம்பஸ். விளக்கம்: புதிய நினைவுகளை சேமிக்க உதவுகிறது. மனித மூளை எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யும்? பதில்: சுமார் 20 வாட்ஸ். விளக்கம்: ஒரு சிறிய மின்விளக்கை ஏற்றும் அளவு. மூளை வளர்ச்சி முழுமையாக எப்போது முடியும்? பதில்: சுமார் 25 வயதில். விளக்கம்: முன்புற மூளைப்பகுதி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பின்னர் வளர்ச்சி அடைகிறது. மூளையின் இடது மற்றும் வலது பக்கம் என்ன கட்டுப்படுத்துகிறது? இடது மூளை உடலின் வலது பக்கம், வலது மூளை உடலின் இடது பக்கம். விளக்கம்: காஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளது.